அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட்ல இருந்து 10 கேள்விகள் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்து நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா தலைவர்கள் உருவாதல். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூர், பகத்சிங் அண்ட் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தலைவர்கள் பற்றி நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தலைவர் பார்த்தீங்கன்னா பகத்சிங். ஓகேவா? சுதந்திர போராட்ட வீரர்கள்ல இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா? ஸோ இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இவரை பத்தி தெரியாத சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பாயிண்ட்ஸ் வைஸ்ல படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு மறக்காது. ஓகேவா? அதனால என்ன பண்ணிருக்கோம், பேராகிராஃபா கொடுத்தோம், நம்ம பாயிண்ட் வைஸா நம்ம கொடுத்துருக்கிறோம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க புரட்சியாளரும் ஆவார். ஓகேங்களா? பகத்சிங். இக்காரணத்திற்காக இவர் ஷாஹிது பகத்சிங் என அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? ஷாஹிது அப்படின்னா என்ன அப்படின்னா மாவீரர் என பொருள்படும். ஷாஹிது அப்படின்னா மாவீரர். இவரை இந்தியாவின் முதலாவது மார்க்சியவாதி எனவும் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. பகத்சிங் இந்தியாவில் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக போராடிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர். ஓகேவா? பிரிட்டன் ஆட்சிக்கு எதிராக போராடிய குடும்பத்தில் பிறந்தவர் பகத்சிங். இளம் வயதிலேயே ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை பற்றி படிக்க தொடங்கி பொது உடைமை கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டார். பல புரட்சி இயக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு விரைவிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற புரட்சி அமைப்பின் தலைவர்களில் ஒருவராக பகத்சிங் ஆகிறாரு. 63 நாட்கள் சிறையில் இருந்த பொழுது ஏனைய பிரிட்டானிய கைதிகளுக்கு இணையாக இந்திய கைதிகளுக்கும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணா நோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு மக்களிடையே அதிகரித்தது. பகத்சிங் முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டு கொன்ற குற்றத்திற்காக 24 வயதுல பகத்சிங்க தூக்கல் போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லாலா லஜபதி ராய ஒருத்தர் வந்து கொன்றாரு. ஓகேங்களா? சுட்டு கொன்றாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, பகத்சிங் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவரை தூக்கில் போட்டுறாங்க. இந்நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவும் சோசலிச கொள்கைகள் இந்தியாவில் பரவவும் வழிவகுத்தது. பகத்சிங் தூக்கிலிடுவதற்கு முன் தன் தந்தையாருக்கு அவர் ஏன் கடவுள் மறுப்பு கொண்டவராக மாறினார் என்பதை கடிதம் மூலம் தெரிவிக்கிறார். கடிதம் பின்னர் Why I am an atheist, ஓகேவா, என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது இங்கிலீஷ்ல. ஓகேவா? Why I am an atheist. தமிழ்ல பார்த்தீங்கன்னா நூல் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கறத வந்து மொழிபெயர்ப்பு பண்றாங்க. மொழிபெயர்ப்பு பண்ணது யாரு, ஜீவானந்தம். ஓகேங்களா? பகத்சிங் பஞ்சாபில் உள்ள லாயல்பூர் மாவட்டத்தில் பங்கா என்னும் கிராமத்தில் சர்தார் கிஷன் சிங் வித்யாவதி ஆகியோருக்கு 2வது மகனாக பிறக்கிறார் பகத்சிங். அவரது பிறந்த நாள் அவர் தந்தை மற்றும் அஜித் சிங், ஸ்வர்ன் சிங் ஆகிய அவரது 2 மாமாக்களின் சிறையில் இருந்து வெளியான நாளாக அமைந்தது. ஓகேவா? ஸோ அவங்க அப்பாவும் அவருடைய மாமாவும் என்ன பண்றாங்க, ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. அன்னைக்கு தான் பகத்சிங்கும் பிறக்கிறாரு. இவர் விடுதலை போராட்ட வீரர்களை கொண்ட சீக்கிய குடும்பத்தில் பிறந்ததால் இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக வளர்றாரு. இவரது குடும்பத்தினர் சிலர் பஞ்சாபின் ரன்சிங் மன்னரின் இராணுவத்துல பணியாற்றியிருக்காங்க. ஸோ அவருடைய குடும்பமே என்னது, சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைந்த ஒரு குடும்பமா இருந்திருக்கு. இவரது தாத்தா அர்ஜுன் சிங் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இந்து சீர்திருத்த இயக்கமான ஆரிய சமாஜனத்தை பின்பற்றுவராக இருந்திருக்கிறார் அவருடைய தாத்தா. இது இளம் பகத்சிங்கின் மேல் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. பகத்சிங்கின் தந்தை மற்றும் மாமாக்கள் கர்தார் சிங், சரத் மற்றும் ஹர்தயால் ஆகியோர் வழிநடத்திய கதர் கட்சியில் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அஜித் சிங் தன் மீது பாக்கி இருந்த நீதிமன்ற வழக்குகளின் காரணமாக பெர்சியாவிற்கு தப்பிச்சு போயிடுறார். ஓகேங்களா?
இவரது சித்தப்பா என்ன பண்றாரு, அஜித் சிங் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லாலா லஜபத் ராயின் அரசியல் வழிகாட்டியாக இருந்திருக்கார். பகத்சிங் தன் வயதை ஒத்த பல சீக்கியர்களை போல் ஓகேங்களா பகத்சிங் கல்சா உயர்நிலை பள்ளிக்கு செல்லவில்லை. ஓகேவா. ஸோ பகத்சிங் என்ன பண்றாரு, ஸோ மற்ற பசங்களை மாதிரி கல்சா உயர்நிலை பள்ளிக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அப்பள்ளி அலுவலர்கள் ஆங்கிலேயர்கள் மீது காட்டிய விசுவாசம் அவரது தாத்தாவிற்கு பிடிக்கவில்லை. ஓகேங்களா. ஆதலால் அவர் ஒரு ஆரிய சமாஜ பள்ளியான தயானந்த் ஆங்கிலோ வேதிக் உயர்நிலை பள்ளியில சேர்றாரு. 1919 பகத்சிங்கிற்கு 12 வயதாகும் பொழுது ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, சில மணி நேரம் கழிச்சு பகத்சிங் அங்க நேரம் போறாரு. அங்க போய் நடந்ததெல்லாம் பார்க்கறாரு. தனது 14ஆம் வயதில் 1921ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் நாள் ஓகேங்களா குருத்வாரா நானா சாஹிப்பில் பல ஆயுதமற்ற மக்கள் கொல்லப்பட்டதை எதிர்க்க போராட்டக்காரர்களை வரவேற்கிறாரு பகத்சிங். பகத்சிங் இளைய புரட்சி இயக்கத்தில் அதாவது யங் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இணைந்து அகிம்சைக்கு மாறாக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கிறாரு. 1923 பகத்சிங் லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் சேர்றாரு. அப்பள்ளியில் நாடக குழுவினர் சங்கத்தில் இடம்பெற்றிருக்காரு. ஓகேங்களா. அதே ஆண்டில் பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் நடத்திய கட்டுரை போட்டியில பஞ்சாபின் பிரச்சனைகளை பற்றி எழுதி அவரு பிரைஸ் வாங்குறாரு. மார்ச் 1926 நவ ஜவான் பாரத சபாவை நிறுவனர். ஓகேங்களா. ஹிந்தியில் இந்தியாவின் இளைஞர்கள் சங்கம். ஓகேவா. ஒரு வருடம் கழித்து அவர் தன் குடும்பத்தினர் தனக்கு திருமணம் செய்து வைப்பதை தவிர்க்க அவர் தன் வீட்டிலிருந்து கான்பூருக்கு சென்று விட்டார். ஓகேவா. அவருக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. அவருக்கு என்னது அதுல விருப்பம் இல்லை. அவர் விட்டு சென்ற கடிதத்தில் அவரு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு போறாரு. என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னா, தனது வாழ்க்கை தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ளது என்றும் அதனால் தன்னை வேறு எந்த வாழ்வியல் ஆசைகளும் ஈர்க்க முடியாது அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் கிளம்புகிறார். பகத்சிங்கின் தாக்கம் இந்திய இளைஞர்களுக்கு தென்பேற்றுவதை பார்த்து மே 1927 பகத்சிங்கை ஆங்கிலேய அரசு முந்தைய ஆண்டு அக்டோபரில் நடந்த குண்டுவெடிப்பில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சுமத்தி கைது செஞ்சிடறாங்க. பிறகு அவர் 5 வாரங்களுக்கு பின் விடுதலை செய்யப்படுறார். பகத்சிங் அம்ரித்சரில் இருந்து வெளியான உருது பஞ்சாபி நாளிதழ்களில் எழுத்து பணியும் தொகுப்பு பணியும் செஞ்சிருக்காரு. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகத்சிங் அம்ரித்சரஸில் இருந்து வெளியான உருது பஞ்சாபி நாளிதழ்களில் எழுத்து பணியும் தொகுப்பு பணியும் செஞ்சிருக்காரு. 1928 ஆங்கிலேய அரசு இந்தியாவின் அரசியல் நிலைமையை பற்றி அறிக்கை அளிக்க சைமன் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கிறாங்க. ஆனால் அக்குழுவில் என்ன பண்றாங்க, இந்திய உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட அதுல இல்லை. ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இந்திய அரசியல் கட்சிகள் அனைத்தும் அதை புறக்கணிச்சிடுறாங்க. இவ்வாணையம் 30 அக்டோபர் 1928 லாகூர் வந்த பொழுது அவ்வாணையத்திற்கு எதிராக லாலா லஜபதி ராய் அறவழியில ஒரு அமைதியான அணிவகுப்பை நடத்துறாரு. ஆனால் காவல் மேலதிகாரி என்ன பண்றாங்க, ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிறவரு காவலர்களை தடியடி நடத்த ஆணையிட்டதோடு மட்டுமல்லாமல் தானாகவே லாலா லஜபதி ராய் என்ன பண்றாரு, தாக்குறாரு. இத்தாக்குதலில் லஜபதி ராய் கடுமையாக காயமடைறாரு. அவர் பின்னர் 17 நவம்பர் 1928 காலமாயிறார் லாலா லஜபதி ராய். இத்தாக்குதலை பற்றி ஆங்கிலேய பார்லமென்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆங்கிலேய அரசு லஜபதி ராயின் மரணத்திற்கு எந்த பொறுப்புமே அவங்க ஏற்கல. பகத்சிங் இச்சம்பவத்தை நேரில் காணவில்லை. ஓகேவா, அவர் நேரில் அதை பார்க்கல என்றாலும் பழிவாங்க உறுதி கொண்டு சக புரட்சியாளர்களான சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தபர், சந்திரசேகர் ஆசாத் ஓகேவா ஆகியோருடன் ஸ்காட்டை கொல்ல கூட்டு சேர்றாங்க. ஸ்காட் அப்படிங்கிறது தான் லாலா லஜபதி ராயை கொன்னவர். ஓகேவா. ஸோ இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்ந்து அந்த ஸ்காட் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரியை கொலை பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க. எனினும் பகத்சிங்கிற்கு தவறுதலாக துணைக்காவல் மேலதிகாரியான சாண்டர்ஸை சுட சமிக்கை காட்டப்பட்டது. ஓகேங்களா.
அதனால் சிங்கும் ராஜ்குருவும் சாண்டர்ஸ் மாவட்ட காவல் தலைமையகத்திலிருந்து வெளிவரும் பொழுது 17 டிசம்பர் 1928 அன்று அவரை சுட்டுக் கொன்றனர். மகாத்மா காந்தி இக்கொலை சம்பவத்தை கண்டனம் செய்கிறாரு. ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு, ஆங்கிலேயரை கொண்டு இருக்காரு பகத்சிங். ஓகேங்களா, ஆனா என்ன பண்ணிருக்காரு, மகாத்மா காந்தி அவரை ஆங்கிலேயரை கொன்னது எதிர்த்திருக்காரு. ஆனால் நேரு என்ன பண்ணிருக்காரு, அதை வரவேற்றிருக்காரு. ஓகேங்களா, சாண்டர்ஸை கொலை செய்த பின்பு டிஏவி கல்லூரி வழியாக சிங்கும் குழுவினரும் தப்பிச் செல்றாங்க. தலைமை காவல் அதிகாரி சனன் சிங் அவர்களை துரத்தி பிடிக்க முயற்சி செய்த பொழுது சந்திரசேகர ஆசாத் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சனன் சிங்கை சுட்டதில் அவர் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் காயப்படுறார். பகத்சிங்கின் தூக்கு தண்டனையின் பொழுது வெள்ளையர்கள் கேட்ட தூக்கு தண்டனை அங்கீகரிக்கும் பத்திரத்துல காந்தி என்ன பண்றாரு, சைன் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகத்சிங்கை தூக்குல போட போறாங்க, அதுல கையெழுத்து போடுற, தூக்குல போடலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டது யாரு, காந்தி. ஓகேங்களா, ஸோ இதை இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தி லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஓகேவா படம் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த மூவி பாருங்க. டோட்டலாக பகத்சிங்கோட ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த தி லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங் அப்படிங்கிற மூவியில் என்ன ஆச்சுன்னா, அந்த பார்த்தீங்கன்னா இந்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, காந்தி சைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா, பகத்சிங்கை தூக்கில் போடலாம் அப்படின்னு சைன் பண்ணி கொடுக்குற இந்த தண்டனைக்கான ஒப்பீட்டு பத்திரத்தில் காந்தி இர்வின் பேட் கையெழுத்திட்டதற்காக காந்தியை மக்கள் கடுமையாக விமர்சிப்பது போல காட்சிகள்லாம் இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அகிம்சையை பின்பற்றுபவர் எப்படி இம்சை தரும் தூக்கு தண்டனைக்கு ஒப்பீடு அளிக்கலாம் என்பது போல கருத்துக்கள் மக்களால் பேசப்பட்டது அந்த டைம்ல. இந்த மூவி ரிலீஸ் ஆனபோது அந்த மூவி இன்னுமே இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கை பற்றி டீட்டெயிலான இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்துருப்போம், தெரியாத 1-2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்துருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, ஸோ இவர் என்னது ஒரே எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் இவர் சுதந்திர போராட்டத்திற்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஓகேவா, ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் மே 7, 1861 பிறக்கிறார். இவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தேவி தம்பதியருக்கு 9வது மகனா இவர் பிறக்கிறாரு. அவரது தாத்தா துவாரகான் ஓகேவா தாகூர் ஒரு பணக்கார உரிமையாளர்களாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஓரியண்டல் செமினரி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். ஆனால் அவருக்கு பாரம்பரிய கல்வி முறையை பிடிக்காததால் பல ஆசிரியர்களின் கீழ் வீட்டிலேயே படிக்க துவங்குகிறார். இவருக்கு 11 வயதில் உபாநயன் என்ற பூநூல் சடங்கு நடத்தப்பட்டது. இவர் பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவரால இந்த பூநூல் சடங்கு நடத்தப்பட்டது. அதன் பின் 14 பிப்ரவரி 1873 ஆண்டு அவரது தகப்பனாருடன் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு பல மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றார். நெக்ஸ்ட் பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்றாரு, அவருடைய தந்தையாரின் சாந்தி நிகேதன் தோட்டத்திற்கு போறார். ஓகேவா, பின்னர் இமயமலை பகுதியான டல்ஹவுசியை அடையும் முன் அம்ரித்சரிலும் தங்கியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பலருடைய சுயசரிதைகள் மற்றும் வரலாற்றுகளை கற்றதுடன் வீட்டிலேயே வானியல், அறிவியல், சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களையும் படிச்சிருக்காரு. காளிதாசரின் மரபார்ந்த கவிதைகளையும் ஆர்வத்துடன் கற்றிருக்காரு. 1874 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையான அபிலாஷ், ஓகேவா, அபிலாஷ்னது ஆசை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, தட்டோ போதினி ஓகேவா என்ற ஒரு பத்திரிகையில் அனாமதேயமாக வெளியிடப்பட்டது. 1875 தாகூர் அவர்களின் தாயார் சாரதா தேவி காலமாயிடுறாங்க. கவிதைகளில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகமான கபி கஹினி ஓகேங்களா, ஒரு கவிஞர் கதை அப்படின்னு அர்த்தம். கபி கஹினி 1878 அதை வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே ஆண்டில் தாகூர் அவர்கள் சட்டம் பயில்வதற்காக அவரது மூத்த சகோதரரான சத்யேந்திரநாத்துடன் கடல் வழியாக இங்கிலாந்துக்கு போறார்.
ஆனால் ஷேக்ஸ்பியர் மற்றும் பிறரது ஆக்கங்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே 1880 வங்கத்திற்கு திரும்பி வந்துடுறார். ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1883 ஆண்டில் டிசம்பர் 9 மிருனாளி தேவி ராய் சௌத்ரி என்ற 10 வயது பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அவருக்கு 2 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் என 5 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் 2 குழந்தைகள் வாலிப பருவம் அடையும் முன்னரே இறந்து போயிடுறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1884 கோரி ஓ கமல், ஓகேவா, ஷார்ட் மற்றும் பிளாட் என்ற கவிதை தொகுப்பை எழுதுறார். ராஜா ஓ ராணி, ஓகேங்களா, கிங் மற்றும் ராணி அப்படின்னு அர்த்தம், மற்றும் விசர்ஜன், விசர்ஜன் தியாகம், ஓகேங்களா, என்ற நாடகங்களையும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறார். 1890 ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனது குடும்ப எஸ்டேட்டை பார்த்து கொள்ள சிலை தகாவிற்கு, ஓகேவா, இப்ப எங்க இருக்குதுன்னா வங்காளத்துல இருக்கு, ஓகேவா, சிலை தகாவிற்கு சென்றார். 1893 முதல் 1900 வரை தாகூர் அவர்கள் 7 கவிதை தொகுதிகளான சொனார் தோரி, ஓகேவா, கோல்டன் படகு அப்படின்னு அர்த்தம், சொனார் தோரி அப்படிங்கிற மற்றும் கனிகா போன்றவற்றை எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எழுதின கவிதைகள், நாடகங்கள், நூல், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1901 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பங்கத்ஷான் என்ற இதழில் ஆசிரியராக சேர்றாரு. பழைய இந்திய ஆசிரம முறை அடிப்படையில் அவர் சாந்தி நிகேதனில் போல்பூர், ஓகேவா, பிராம சாரியாசிரமம், ஓகேவா, என்றொரு பள்ளியை தொடங்கினார். ஓகேவா, ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறார். 1902 ஆண்டில் அவரது மனைவி மிருனாளினி இறந்தார். பின்னர் தாகூர் அவர்கள் இயற்றிய கவிதைகள் தொகுப்பான ஸ்மரன், ஓகேவா, என்ற படைப்பை அவரது மனைவிக்காக அர்ப்பணம் செய்கிறார். ஓகேவா, ஸ்மரன் அப்படின்னா மெமோரியம் அங்குலம் அப்படின்னு அர்த்தம். 1905 கர்சன் பிரபு வங்கத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்கிறாரு. இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கடுமையாக போராட்டம் பண்றார். தாகூர் அவர்கள் பல தேசிய பாடல்களை எழுதி பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களிலும் கலந்துகிறாரு. அவர் பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக ராக்கி பந்தன் விழாவை வங்கத்தில் அறிமுகப்படுத்துகிறார். 1909 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலியை எழுத தொடங்குகிறார். 1909 1912 ஆண்டில் 2வது முறையாக ஐரோப்பாவுக்கு போறாரு. இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலியில் இருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறார். லண்டனில் மதிக்கத்தக்க ஆங்கிலேய ஓவியரான வில்லியம், ஓகேவா, என்பவரை சந்திக்கிறார். அவரது கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ரோத்தென்ஸ்டீன் அவர்கள் அவரது கவிதைகளை பிரதிகள் எடுத்து, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து ஈஸ்ட் மற்றும் பிற ஆங்கில கவிஞர்களுக்கு கொடுக்கிறார். ஈட்ஸ் அவர்களுக்கும் பெரிதும் ஈர்க்கப்படுறாரு. ஓகேவா, ஈட்ஸ் அவர்களும் பெரிதும் அந்த அவருடைய கவிதைகள்ல ஈர்க்கப்படுறாரு. செப்டம்பர் 1912 லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதுகிறார். 1913 ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1915 ஆண்டில் தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீரப்பட்டத்தை கொடுக்கிறாங்க. 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வழங்கிய சர் பட்டத்தை என்ன பண்றாரு, அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துறாரு. அவர் காந்திஜியின் ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அரசியலில் இருந்து விலகியே இருந்திருக்காரு. கொள்கை என்ற நோக்கத்தில் இருந்து தேசியவாதம் மற்றும் இராணுவவாதத்தை எதிர்த்து அதற்கு பதிலாக ஆன்மீக மதிப்புகள் மற்றும் பண்பாடு, பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மைகள் கொண்ட ஒரு புதிய உலக கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். அவரது கருத்துக்களுக்கு ஒரு கருத்தியல் ஆதரவு பெறாததன் காரணமாக அவருடைய சிந்தனைகளில் இருந்து ஓய்வு பெற்று ஒதுங்கியே இருந்திருக்காரு. 1916 முதல் 1934 வரை அவர் பெருமளவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1921 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவுறார். ஓகேவா, அவர் தனது புத்தகங்களுக்காக கிடைத்த நோபல் பரிசின் மூலமாக
கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்திற்காக கொடுத்துடுறார். தாகூர் அவர்கள் ஒரு படைப்பாக, மேதையாக, ஓகேவா, மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியல் மிகவும் அறிவுடையவராகவும் தெரிந்திருக்கிறார். தற்கால நவீன நியூட்டனின் இயற்பியல், ஓகேவா, இயற்பியலில் தாகூர் அவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததால் புதிதாக வளர்ந்து வரும் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஓகேவா, கொள்கைகள் மற்றும் குழப்பங்களின் பேரில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடன் 1930 நடந்த ஒரு விவாதத்தில் அவரால் தனது கருத்துக்களை முன்வைக்க முடிந்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அவரது சமகாலத்தவர்களான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் H.G. வெல்ஸ் போன்றோருடன் நடந்த கூட்டங்கள் மற்றும் நாடாப்பதிவு உரையாடல், ஓகேவா, ரெக்கார்ட் பண்றது மூலமாக அவரது திறமைகளை நாம அறிய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. 1940 சாந்தி நிகேதனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் கொடுத்திருக்காங்க. இலக்கிய முனைவர் பட்டம் 1940 ரவீந்திரநாத் தாகூருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்ட பிறகு, ஓகேவா, குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் 7, 1941 அன்று காலமாகிறாரு. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் 37 பாயிண்ட் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ண ரிப்பீட்டடாக இதை கேளுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திர போராட்ட வீரர்களில் தவிர்க்க முடியாத ஒரு போராட்ட வீரர் வ.உ.சி. ஓகேங்களா. ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வ.உ.சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வ.உ. அப்படின்னா என்ன அப்படின்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டா வ.உ.சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டன்பிராரம் என்ற ஊரில் சைவ வெள்ளாளர் மரபில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறக்கிறார். இவர் தான் ஃபர்ஸ்ட் பையன். 6 வயதில் வீரபெருமாள் அண்ணாவி என்ற தமிழாசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். வீரபெருமாள், ஓகேவா. அண்ணாவி அப்படின்னா ஆசிரியர் அந்த காலத்துல அண்ணாவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆசிரியர் சொல்றோம்ல, அந்த காலத்துல அண்ணாவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அரசாங்க அலுவலர்களான திரு கிருஷ்ணன் வ.உ.சிக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறாரு. 14 வயதில் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியிலும் சேர்ந்து கல்வி கற்கிறார். வ.உ.சி சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றியிருக்காரு. பின்னர் அவர் தந்தை அவரை சட்டக்கல்வி, ஓகேவா, பயில்றதுக்காக திருச்சிக்கு அனுப்பி வைக்கிறாரு. கணபதி ஐயர், ஹரிஹரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பிக்கிறாங்க. அவர் சட்ட தேர்வை 1894 ஆண்டு எழுதி தேர்ச்சி பெறார். 1895 ஒட்டன்பிராடத்துல வழக்கறிஞர் தொழிலை தொடங்குறார். ஓகேவா. ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் என 2 வகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் வசதியற்றவர்களுக்காக இலவசமாக என்ன பண்ணியிருக்காரு, வாதாடி இருக்கார். வழக்குகளுக்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுப்பதை ஆதரிக்கவில்லை. வ.உ.சி பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்காரு. சில வழக்குகளில் இரு கட்சியினரும் சமாதானமாக போகும்படி என்ன பண்ணிருப்பாரு, சமாதானம் பேசியிருக்காரு. அவருடைய தகுதி, திறமை, நேர்மையவற்றுக்காக நீதிபதிகளின் மதிப்புக்குரியவராக இருந்திருக்காரு. அவர் ஒரு வழக்கறிஞர் தான், ஆனா நீதிபதிக்கு உண்டான தகுதியெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. காவல்துறையினரால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வ.உ.சியினால் விடுதலையானதால் காவல்துறையினரின் கோபத்துக்கு வ.உ.சி ஆளாகிறாரு. இச்சூழலை விரும்பாத அவரின் தந்தை என்ன பண்றாரு, வ.உ.சியை 1900 ஆண்டு தூத்துக்குடிக்கு சென்று பணியாற்றுமாறு அவரை தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. வ.உ.சி தூத்துக்குடியிலும் புகழ்பெற்ற வழக்கறிஞரா ஆகிறாரு. வ.உ.சியின் திருமணம் 1895 ஆண்டு வள்ளி அம்மையாருடன் நடைபெற்றது. ஓகேவா. 1895 வள்ளியம்மை அப்படிங்கிறவரை திருமணம் செய்யறாரு. வள்ளியம்மையார் என்ன பண்றாங்க, 1900 ஆண்டு தலை பிரசவத்தின் போது இறந்து போயிடுறாங்க. ஓகேங்களா. பின்னர் வ.உ. சிதம்பரனார் என்ன பண்றாரு, 2வதாக மீனாட்சி அம்மாவை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. 1901 தூத்துக்குடியில அந்த திருமணம் நடக்குது.
வஉசி தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக உருவாகிறாரு. சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை வஉசி ஏற்படுத்துறாரு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தனர். ஆனால் இந்திய ஆட்சியை கைப்பற்றி இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வஉசியை இது கடுமையாக பாதித்தது. அவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க ஆங்கிலேயர்களின் வணிகத்தையே முதல்ல எதிர்த்திருக்கார். பிரிட்டிஷ் இந்திய சுடிம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கி கொண்டிருந்தது. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே என்ன பண்ணியிருக்காங்க, கப்பல் போக்குவரத்து பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? பிரிட்டிஷ். ஆனால் வஉசி இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் தொடங்கினார். ஓகேவா. வஉசி 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்யறாரு. அவர்கிட்ட கப்பல்லாம் இல்லை அப்போ. ஓகேவா. ஆனா என்ன பண்றாரு, சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு ஒரு கப்பல் நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு. நிறுவனத்தின் மூலதனம் 10 லட்சம் ரூபாய். ஓகேங்களா. ரூபாய் 25,000 மதிப்புள்ள 40,000 பங்குகள் கொண்டது. அப்பவே ஷேர் வாங்கியிருக்காங்க. ஆசிரியர்கள் அனைவரும் இதில் பங்குதாரர்கள் ஆகலாம். 4 வக்கீல்களும் 13 வங்கியரும் அதுல இருந்திருக்காங்க. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ். கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவுடன் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியில் வஉசி இறங்குறாரு. ஆனால் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லை, ஒரு கப்பல் கூட இல்லை. ஆனால் என்ன பண்றாங்க, கப்பல் நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க. சாலேம், ஓகேவா, சுடிமர்சு கம்பெனியிடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது. என்ன பண்றாங்க, கப்பல் இல்லை, கப்பல் என்ன பண்றாங்கன்னா வாடகை ரெண்டுக்கு என்ன பண்றாங்க, ஹையர் பண்றாங்க. பிரிட்டிஷ் இந்திய சுடிம் நேவிகேஷன் கம்பெனி இந்த புதிய போட்டியை விரும்பாததால் அது சலோன் சுடிமஸ் கம்பெனியை அச்சுறுத்தது. ஓகேவா. அதனால் இது கப்பல்களை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சாங்க. ஓகேவா. ரெண்டுக்கு கப்பலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வஉசி கிட்ட. இந்திய கப்பல் நிறுவனத்திற்கு என்று சொந்தமாக கப்பல் இல்லாததால் இந்திய வணிகர்கள் திகைத்து போயினர். ஆனால் வஉசி அஞ்சவில்லை. உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பல் என்ன பண்ற, வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செய்யறார். சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என்பதை அறிந்து கொண்டார். அதனால் சொந்த கப்பல்கள் வாங்க முடிவு செய்யறார். சொந்த கப்பல்கள் இல்லாமல் என்னது, அவரால் அதை ரன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாரு, தூத்துக்குடி வணிகர்கள் உதவி செய்யறாங்க அவருக்கு. ஆனால் அது போதுமானதாக இல்லை. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை, கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு போறாரு. ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கம்பெனியில் சேர்க்கறதுக்காக எங்கெங்க போறாரு, மும்பை, கொல்கத்தா. அங்குள்ள வணிகர்கள் அவரது பேச்சாளர்களால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர்களாக ஆகிறாங்க. வஉசி வட இந்தியாவை விட்டு கிளம்பும் போது திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடல்ல விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சபதம் எடுத்துட்டு போறாரு. வஉசி தனது சபதத்தை நிறைவேற்றார். எப்படி, SS காலியோ என்ற கப்பலுடன் திரும்பி வரார். கப்பல் வாங்கிட்டு SS காலியோ என்ற கப்பலுடன் திரும்பினார். SS காலியோ ஃபர்ஸ்ட் வாங்கின கப்பல் பேர் என்னது, SS காலியோ. ஓகேங்களா. இந்தியர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 42 ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகேவா, முதல் வகுப்பு இருக்கைகளும் 24 இரண்டாம் வகுப்பு இருக்கைகளும் 1300 சாதாரண இருக்கைகளும் இருந்திருக்கு. அதே மாதிரி 4000 சாக்கு மூட்டைகள் ஏற்றுற மாதிரி வசதியும் இருக்கு. ஓகேவா. திரு எசு வேதமூர்த்தி பிரான்ஸ் தேசம் சென்று SS லாவோ என்ற கப்பலை வாங்கி வந்தார். ஓகேவா. 2வது கப்பல். நீராவி இயந்திரம் பொருத்தப்பட்ட 2 படகுகளும் வாங்குறாங்க. இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் இது குறித்து கட்டுரைகள் வெளியிட்டு வஉசி அவர்களை பாராட்டியிருக்காங்க. அந்த காலத்துல கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்து வருது. மக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்யறாங்க. ஆங்கிலேயர் கப்பல்ல அவங்க ஏறல. வணிகர்கள் தங்கள் சரக்குகளை சுதேசி கப்பலிலேயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகும், பிரிட்டிஷ்காரங்க சும்மா விடுவாங்களா, இல்ல. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் என்ன பண்றாங்க, அவங்க திணறாங்க. கடைசியில் இலவசமாக அழைத்து செல்வதாக கூறுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, நாங்க ஃப்ரீயாவே கப்பல்ல கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்தின் தந்திரம் குறித்து வஉசி மக்களிடையே விளக்கி சொல்றாரு. சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழித்த பிறகு அவர்கள்
தங்கள் கட்டணத்தை அவங்களுடைய விருப்பத்துக்கு மாதிரி மாற்றி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு, மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு. அப்போதே இந்தியர்களால் ஒன்றும் செய்ய இல்லாமல் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம சுதேசி கப்பலை அழிச்சிடுவாங்க. ஓகேவா? அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க சொல்றது தான் ரேட்டு. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றது மக்கள்கிட்ட. அதனால் இந்தியர்கள் இலவச பயணத்தை மறுத்து விட்டுறாங்க. ஓகேவா? உடனே வஉசிக்கு கைவிட்டு கொடுக்க முயற்சி செய்யறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தை விட்டு விலகினால் பாருங்க 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக பிரிட்டிஷ்காரன் சொல்றாங்க. வஉசி அதை மறுத்துட்டாரு. ஆங்கில அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு பல விதங்களிலும் உதவி செய்யறாங்க. அது ஆங்கிலேயர்களின் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்றும் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு ரகசிய கடிதம் அனுப்பப்பட்டது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுடைய கப்பலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. சுங்க அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள் என பலரும் பலவிதமான தொல்லைகளை ஏற்படுத்துறாங்க. இந்திய கப்பல் ஆங்கிலேயர்களின் கப்பலுடன் மோத வந்தது என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வஉசி அது பொய் குற்றச்சாட்டு என்று நிரூபித்து இந்திய கப்பல் செல்ல அனுமதி வாங்குறாரு. ஆனால் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியவில்லை. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வஉசி திருப்தி அடையவில்லை. அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைக்கிறார். ஸோ இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுருண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட வஉசிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, லார்ட் ராய் இந்தியாவில் இருந்த ஆங்கில அரசு அதிகாரி. ஓகேவா? யாரு? லார்ட் ராய் அப்படிங்கிறவர். அவர் 1905ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த ஆங்கிலேய வணிக பெருமக்களின் கூட்டத்தில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம், ஏனெனில் அங்கே தொழிற்சங்கம் இல்லை, அதனால் தொழிலாளர்களின் கூலி மிக குறைவு அப்படின்னு பேசியிருக்கார். இந்த வகையான பேச்சிலிருந்து இந்தியாவில் அந்த கால கட்டத்தில் தொழிலாளர்கள் நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம். தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை என்று ஒரு தொழிற்சாலை இருந்தது. அங்கே தொழிலாளர்களுக்கு கூலி மிக குறைவு. ஆனால் அவர்கள் நாள் முழுவதும் இடைவேளை இல்லாமல் 12 மணி நேரம் என்ன பண்ணும், 12 மணி நேரத்துக்கு அதிகமாக அவங்க வேலை செய்யணும். அவர்களுக்கு விடுமுறை என்பது கிடையாது. தொழிலாளர்கள் ஏதேனும் தவறு செய்தால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். தொழிலாளர்களின் அவலநிலையை பார்த்து வஉசி மிகவும் வருத்தம் படுறாரு. அதனால நூற்பாலை தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யும்படி தூண்டி வர்றாரு. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிக்கிறாங்க. 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் வஉசி தூத்துக்குடியில் சொற்பொழிவு ஆற்றுறாரு. 1909ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் நாள் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்குறாங்க. அவர்கள் கோரிக்கைகள் பின்வருமாறு. என்னென்ன கோரிக்கைகள் வச்சு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, கூலி உயர்வு ஃபர்ஸ்ட், 2 வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை வேணும், 3 மற்ற விடுமுறை நாட்கள். ஓகேங்களா? அதே மாதிரி விடுமுறை நாட்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க அதாவது எமர்ஜென்சி லீவ் எடுத்தா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருப்பாங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டி கொண்டே இருந்தது. நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் வெற்றி அவர்களை அச்சுறுத்தியது. ஓகேவா? இந்தியாவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வஉசியை கைது செய்வது அவசியம் என்று பிரிட்டிஷ்காரங்க உணர்றாங்க. அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்துட்டு இருக்காங்க. வஉசி வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறாரு, மக்களும் புறக்கணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் விஞ்ச் தான் மாவட்ட ஆட்சியர். ஓகேவா? விஞ்ச் அப்படிங்கிறவங்க தான் மாவட்ட ஆட்சியர் இருந்தார், கலெக்டராக இருந்திருக்காரு. ஆனால் மக்கள் வஉசியின் சொற்களை கட்டளையாக ஏற்றனர். ஓகேவா? கலெக்டரை அவங்க மதிக்கவே இல்லை. மக்கள் வஉசியை அவ்வளவு மதிச்சிருக்காங்க. அவருக்கு பின்னால் தொழிலாளர்கள் அனைவரும் இருந்திருக்காங்க. சுதந்திர போராட்ட உணர்ச்சி மக்களிடையே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. வஉசி சொல்லும் எதையும் செய்ய மக்கள் தயாராக இருந்திருக்காங்க. வஉசி காலத்திற்கு முன்பு படித்தவர்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் என அனைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்த பெருமை வஉசி தான் சேரும். அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களது ஆதரவாளர்களுக்கும் வேலை பார்க்க மறுத்துவிட்டனர். ஆங்கிலேயர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாறாங்க. வஉசியின் செல்வாக்கு அதிகமாகுது. வஉசி சுதேசிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தது பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இல்லை, ஆனால் பங்குதாரர்கள் பலர் பணம் ஈட்டவே விரும்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வஉசி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பணம் போட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பணம் அவங்களுக்கு வேணும், லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவர்கள் வஉசி சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை
தவிர்த்திருக்காங்க. ஆனால் வஉசி அவர்கள் கருத்தை ஏற்க மறுத்துவிட்டார். ஸோ வங்கத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான பிபின் சந்திரபால் 1908ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் நாள் விடுதலையாக இருந்திருக்காரு. அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. 1908ஆம் ஆண்டு அவருக்கு விடுதலையாக இருந்தார். வஉசி அதை ஒரு விழாவாக கொண்டாட எண்ணினார். அந்த விழா நடந்தால் வஉசி மக்களிடையே பேசுவார். அதை ஆங்கில அரசு விரும்பவில்லை. அதனால் வஉசியை கைது செய்ய முடிவு செய்கிறாங்க. ஆனால் அவரை தூத்துக்குடியில் கைது செய்தால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படும். அதனால் வஉசியை திருநெல்வேலியில் வந்து தன்னை சந்திக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆணையை அனுப்பிச்சு விடுறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க. வஉசி அந்த ஆணையை ஏற்று திருநெல்வேலி செல்ல தயாரானார். அவர் கைது செய்யப்படுவார் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் எல்லோரும் அவரை செல்ல வேண்டாம் என்று தடுத்திருக்காங்க. ஆனால் வஉசி அனைவரையும் சமாதானப்படுத்தி திருநெல்வேலிக்கு அவரது உயிர் நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் போறார். சுப்பிரமணிய சிவா மதுரைக்கு அருகில் உள்ள வத்தலகுண்டு என்ற ஊரை சேர்ந்தவர். அவர் அந்த கிராம தலைவரின் மகன். ஓகேவா? அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகுந்த புலமை வாய்ந்தவர். அவர் கிராமமாக சென்று மக்களிடையே தாய்நாட்டின் சுதந்திரம் குறித்து பேசுவார். யாரு? சுப்பிரமணிய சிவா. அவர் 1907ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். வஉசி கடற்கரையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவரது பேச்சாற்றலும் தாய்நாட்டு பற்றும் வஉசி மிகவும் கவர்ந்தது. அவர்கள் நெருங்கிய நண்பர்களா மாறுறாங்க. வஉசியும் சிவாவும் மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்ச்சியை தூண்டினார். ஆங்கில அரசு அவர்களது நடவடிக்கைகளை நிறுத்த முடிவு செய்கிறாங்க. இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற போது இருவரையும் திருநெல்வேலியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது அப்படின்னு தடை போடுறாங்க. வஉசி அவரது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டார். அதனால் வஉசியும் சிவாவும் 1908ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் கைது செய்யப்படுறாங்க. வஉசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் கொந்தளிப்பு அடைகிறாங்க. திருநெல்வேலியில் கடைபிடிக்கப்பட்டன, போக்குவரத்து நிறுத்தப்படுது, பள்ளிகளும் கல்லூரிகளும் சேதப்படுத்தப்படுது, மண்ணெண்ணெய் கிடங்குகளுக்கு தீ வச்சிடுறாங்க. 2 நாட்கள் இந்த நிலை நீடித்தது. அஞ்சல் நிலையமும் தீ வைக்கப்பட்டது. காவல் நிலையமும் நகராட்சி அலுவலகங்களும் தாக்குறாங்க பொதுமக்கள். தூத்துக்குடியில் வஉசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. கடைகள் மூடப்பட்டன. கோரல் நூற்பாலை மற்றும் பெசூட் அண்ட் கம்பெனி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. நகராட்சி ஊழியர்கள், முடிதிருத்துபவர்கள், துணி எழுப்பவர்கள், குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் போன்றோரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இதுவே இந்தியாவின் முதல் அரசியல் வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். ஓகேங்களா? 1908ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் முதல் மார்ச் 19ஆம் நாள் வரை நடைபெற்றது இந்த வேலை நிறுத்தம். பொதுமக்களும் அதில் கலந்து கொள்றாங்க. பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டில் 4 பேர் என்ன பண்றாங்க? பலியாகிறாங்க. இந்த நிகழ்வை திருநெல்வேலி எழுச்சி என்று கூறுறாங்க. திருநெல்வேலி எழுச்சி. வஉசி சிறையில் இருந்த போது அவரது நண்பர்கள் அவரை பிணையில் வெளிவரும்படி கேட்டுக்கொண்டனர். சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் அவருடன் சிறையில் இருக்கிறாங்க. அவர் தனது நண்பர்களை விட்டு தனியாக வெளிவர விரும்பவில்லை. நிகழ்ச்சியில் இருந்து அவரது தைரியத்தையும் நேர்மையும் நாம் அறிந்து கொள்ளலாம் சொல்றாங்க. சிறையில் வஉசி கடுமையான வேலைகளை செய்கிறாரு, சணல் நூக்குறாரு. அப்போது அவர் உள்ளங்கையில் இருந்து ரத்தம் கசிந்தது. கல் உடைத்தார், மாடுகள் இழுக்கும் செக்கினை இழத்தார். அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல உடைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. அவரது எடை மிகவும் குறைந்தது. மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரிக்கிறார். ஓகேங்களா? உடனே அரிசி உணவு வழங்கப்படுது அவருக்கு. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் சொந்த உணவை உண்ணலாம் என்று தீர்ப்பு கூறுறாங்க. ஒரு நாள் வடுகுராமர் என்ற கைதி வஉசியை வணங்குறார். அதை பார்த்த சிறை அதிகாரி கோபமடைந்து வடுகுராமனிடம் இனிமேல் வஉசியை வணங்கினால் செருப்பால் அடி கிடைக்கும் என்று சொல்றார். வடுகுராமன் சிறை அதிகாரியை கொலை செய்ய முடிவு செய்கிறாரு. வஉசி கொலை செய்வதை தடுத்துறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சிறை கைதிகள் கலவரம் செய்கிறாங்க. சிறை அதிகாரி கடுமையாக தாக்கப்படுறாரு. சிறை கைதிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குது. வஉசி அவரது நண்பர்களுக்கு எழுதிய மேல்முறையீட்டு செய்து தண்டனை காலத்தை குறைக்கிறார். ஓகேவா? வஉசி கைதிகள் பக்கம் சாட்சி கூறுறாரு. அவர் சிறை அதிகாரி மிக மோசமான உணவை வழங்கியும் கடுமையாக அடித்தும் கைதிகளை கொடுமைப்படுத்தியும் கொடூரமாக நடந்து கொண்டதே கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு வஉசி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்.
சிறை இயக்குனர் ஒரு நாள் வ.உ.சி.யிடம் சிறை அலுவலராக பணியேற்றுக் கொண்டால் தண்டனை காலம் குறையும் என்றும் இன்னும் பல நன்மைகள் கிட்டும் என்றும் கூறினாரு. வ.உ.சி. அப்பதவியை மறுத்து விட்டார். ஓகேவா, ஆங்கிலேயருக்கு கீழே வ.உ.சியை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா வ.உ.சி. அந்த வேலையை ஏத்துக்கல. வ.உ.சி. கேரளாவில் உள்ள கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்படுறார். அங்கே சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் கம்பளியால் போர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். ஓகேவா, ஸோ கம்பளி என்ன பண்ணுவாங்க, மேலே சுற்றி விட்டுட்டு அடிப்பாங்க. ஓகே, அப்போ காயம் தெரியாது, அடித்த மாதிரி காயம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை அங்கே கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் கம்பளியால் போர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். வ.உ.சி. அச்சுறுத்த சிறை அதிகாரி ஒரு கொடூரமான சிறை கைதியை வ.உ.சி.யின் அறைக்கு வெளியே தூங்கும்படி செஞ்சிருக்காங்க. ஸோ வழக்கமாக அவர்தான் எல்லோரையும் அடிப்பான். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவன் வ.உ.சி.யின் சீடனாகி விட்டான். ஓகேவா, வ.உ.சி. சிறையில் இருந்த போது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது. ஓகேவா, அவர் ஜெயிலில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அப்போ அவருடைய கப்பல் என்ன ஆயிடுச்சு, மூழ்கிடுச்சு கடல்ல. அவர் இல்லாமல் மற்றவர்களால் நிறுவனத்தை நடத்த இயலவில்லை. அவர்கள் கப்பலை விற்று விட்டனர். ஓகேவா, அதுவும் எஸ்.எஸ். காலியோ என்ற கப்பலை ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்திற்கு வித்துறாங்க. ஓகேவா, வ.உ.சி.க்கு தெரியாமலே. அது வ.உ.சி. மிகவும் பாதித்தது. 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் வ.உ.சி. விடுதலை அடைகிறாரு. அப்பொழுது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறி இருந்தது. சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓகேவா, ஸோ அவரது கொள்கையை தொடர்ந்தால் அது சுதந்திர போராட்டத்திற்கு இடையூறாகிவிடும். ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் அளவு செல்வாக்கும் புகழும் இருந்த போதும் அவர் அப்படி செய்யல. ஓகேவா, ஸோ கட்சி அதெல்லாம் எதுவுமே ஆரம்பிக்கல. அதன் மூலம் அவரது நாட்டுப்பற்றையும் மேன்மையான குணத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பதிவு பண்றாங்க. வ.உ.சி. விடுதலைக்கு பின்னர் சென்னை, கோயம்புத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி ஆகிய இடங்கள்ல வசிக்கிறார். வ.உ.சி. விடுதலைக்கு பின்னர் சென்னைக்கு சென்றார். அங்கு ஒரு மண்ணெண்ணெய் கடை ஒன்றை ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு வணிகராக அவரால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. 1932 தூத்துக்குடி வராரு. தமிழ் நூல்களை எழுதுவதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழிக்கிறார். தமிழ் இலக்கியங்கள் குறித்து நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி. சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினார். 2ஆம் உலகப் போர் மூண்டால் இந்தியா சுதந்திரம் பெறுவது உறுதி என்று அவர் கூறியிருந்தார். அதேபோல் இந்தியா 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றது. வ.உ.சி. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் மறைந்தார். ஓகேங்களா, ஸோ 83 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வ.உ.சி. பற்றி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி தெரியாத பாயிண்ட்ஸும் நம்ம இதில் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 தலைவர்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு சேரும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.